SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கோடை காலத்தில் தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படக்கூடாது என்று ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், இந்த உத்தரவு தொடர்பான மேலும் விரிவான விவரங்கள். இதற்கு பின்னர் பல்வேறு அலுவல் கூட்டங்களை நடத்தி வருகிறார். முதலாவதாக பொறுப்பேற்றதுமே தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு அலுவல் பணியை தொடங்கியிருந்தார். அதற்கு பிறகாக இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய நகர்ப்புற நிர்வாகத்தினுடைய அவருடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். அதே போன்று இன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளை அவர் வழங்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறையினுடைய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில இன்னைக்கு அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்துல கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் தொடர்பாகவும் ஆய்வு கூட்டம் நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்துல தலைமைச் செயலர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு அதிகாரிகள் பங்கு பெற்றிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக தற்பொழுது கோடைக்காலம் வரக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டுல குறிப்பாக தலைநகர் சென்னையில தண்ணிக்கான எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அதிகாரிகள் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்புல கொடுத்திருப்பதாகவும், ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைப்படி தமிழ்நாட்டுல குடிநீர் விநியோகம் தடைபட்டு விடாமல் கொடுப்பதற்கும், அதே நேரத்துல ஏதேனும் பகுதிகளில் குடிநீர் தேவைக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே கணிக்க வேண்டும் எனவும், போர்காஸ்டிங் என்ற முறைப்படியில முன்கூட்டியே தண்ணீர் கையிருப்பு இருக்கும் போதே அந்த தண்ணீர் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்ற போர்காஸ்டின் அடிப்படையில மாற்று ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளை பெற்றிடவும் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல் கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறை சார்ந்து அவர் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறார், அலுவல் கூட்டங்கள் நடத்தி வருகிறார். சட்டம் ஒழுங்கு தொடர்பான அலுவல் ஆய்வு கூட்டம் நடத்தினார். அதற்கு பிறகாக இன்று காலையில புதிதாக ஒரு அறிவிப்பு கிடைக்கப்பட்டது. 717 டாஸ்மாக் மதுபான கடைகள், சில்லறை விற்பனை கடைகளை மூடுவதற்கான உத்தரவாக கொடுத்திருந்தார். ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு அடிப்படையில கல்வி நிறுவனங்கள், கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய மதுபான கடைகளை மூடப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தற்பொழுது மேலும் அந்த கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்தி 500 மீட்டர் தொலைவுக்குள்ளாக மத வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய மதுபான கடைகளை 717 மதுபான கடைகளை மூட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் 2 வார காலம் அதுக்கான அவகாசம் கொடுத்திருக்கிறார். இன்றைய தினம் 50 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் தற்பொழுது குடிநீர் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அலுவல் ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதுல நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அதே போன்ற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறைகளுடைய செயல்பாடுகள் குறித்தும் இன்றைய தினம் ஆய்வு செய்ததில் கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் தொடர்பான ஒரு நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அவர் இந்த ஆய்வுக் கூட்டத்தினுடைய முடிவில் தெரிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.